சரி, கிராணி எல்லாம் முடிச்சாச்சே. புதுசா ஒரு கேம் வந்து நான் ஒன்று பார்த்தேன். இது எப்பயோ வந்துருச்சு. ஆனா ஏதோ இப்பதான் வந்து எனக்கு விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து நான் ஏத்தின கேம் தான் வந்து ஹலோ நெய்பர். ஹலோ நெய்பர்னா வணக்கம் பக்கத்து வீட்டுக்காரரே அப்படின்னு அர்த்தம். எடுத்து ஒரு நியூ கேம் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். போட்டா திறந்த உடனே ஒரு பாலை காட்டுறான். அந்த பையன் குடு 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 குடுன்னு ஓடி வரான். ஏதோ ஒரு பையன், யாருன்னே தெரில. ஒரு பால் மட்டும் இருக்கு. அந்த பையன் வந்து மூச்சு வாங்க அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இந்த பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தான் போல. என்னடா அங்கேருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்தவன் இந்த பாலை மறுபடியும் உதச்சிட்டு ஓடுறதுக்காக அந்த பையன் அவ்வளோ தூரம் ஓடி வந்தான். சரி, ஓகே. இப்போ அந்த பால் வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. நம்ம அப்படியே ஓடியே போவோம். நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இதில். இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்ப்பு, இந்த பட்டன் வந்து ஜம்ப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த பால் கிட்ட போகணுமா? அந்த பால் கிட்ட போனால் ஏதோ ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ பால் கிட்ட வந்தாச்சு. குதிச்சு குதிச்சு வேற வந்திருக்கோம். அதனால் ஏதாவது ஒரு விஷயம் க்ளூ எதனா கிடைக்குமா ஸ்டார்டிங் பார்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னடா இது, என்னாச்சுன்னு தெரில. திடீர்னு ஒரு சத்தம், டமால்னு ஏதோ ஒன்று உடைக்கிற மாதிரி ஒரு சத்தம். அந்த பையன் அப்படியே எட்டி பார்க்குறான். என்னன்னு தெரியல. அந்த ஜன்னல் வழியாக தான் ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு. அங்கே பாருங்க, எங்க மூக்கன், இவன் பேர் இனிமேல் மூக்கன். மூக்கன் ஏதோ பண்ணுறான். இவன் தான் வந்து இந்த கேமோட கிராணி மாதிரி. இவன் வந்து இந்த கேமோட ஒரு வில்லன். இப்போ வந்து சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம போய் பார்ப்போமே, எல்லா சின்ன பசங்களுக்கும் தோன்றது தானே. அதனால வந்து இந்த சின்ன பையனும் என்ன பண்ணுறான்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அடடா, இங்கே பாருங்க, யாரோ செம்ம அடி அடிச்சு அவன் வந்து பூட்டி வச்சிருக்கிறான் இந்த ரூமில். இப்போ வந்து அவன் அந்த ரெட் கலர் பூட்டு போட்டு அந்த ரூம்குள்ளே பூட்டி வச்சிருக்கான். என்ன பண்ணுறான்னே தெரியல. நம்மளை பார்த்துட்டாங்க. ஐயோ ஐயோ, வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். ஐயப்பா, எங்கே அவன் ஏதோ ஒரு சாவி போட்டு பூட்டுறான். நம்மளை தான் பூட்டுறான்னு நினைக்கிறேன். அந்த சாவியை வந்து டேபிள் மேலே வச்சுட்டான். இப்போ இந்த சாவி எடுத்து இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணுமா? நான்லாம் கிளவியே போட்டு பிரித்து எடுத்தவன்டா. நீலாம் எனக்கு ஒன்றுமே இல்லடா மீசக்காரா. என்னடா தூக்கி ரோட்டில் அடிச்சிட்டான். அப்போ அந்த சிகப்பு கலர் பூட்டுக்குள்ள நம்ம இல்லையா? நம்ம மாட்டினது நம்ம இல்லையா? சரி, ஓகே. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் பிளே வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற இடம் ரெட் ஜோன். நம்மளோட சேனலை இது வரைக்கும் இன்னுமே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட வீடியோவில் டெய்லி ஒரு வீடியோ வரனால 3 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். அதனால் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இன்ட்ரோலையே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஆமாங்க, புது கேம் தான் பார்க்க போகிறோம். ஹலோ நெய்பர். ஹலோ நெய்பர்னால் என்னன்னு தெரியும்ல? ஹலோ பக்கத்து வீட்டுக்காரனே. அதாவது வந்து எப்படி இருக்கீங்க பக்கத்து வீட்டுக்காரரே, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஹலோக்கு. சரி, அப்படியே வந்து பார்த்தா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வில்லனோட ரூம்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் தான் வந்து தெரியுது இது நம்ம வீடு, நம்மளோட பக்கத்து வீடு தான் வந்து அவன் வந்து அந்த சின்ன பையனை அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கேமோட ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு கார் முட்டிட்டு நிற்கிதுல, இந்த கார் வந்து ஏன் முட்டிட்டு நிற்குதுன்னா, இதுதான் வந்து அந்த ஹலோ நெய்பரோட கதை. ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அவனோட ஒய்ஃபை வந்து அந்த காரில் ஏற்றி ஜம்ப் பண்ணி காருக்குள்ளே குதிச்சு அவர் வந்து அவரோட ஒய்ஃபோட ஜாலியாக காரில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேன் வந்து இவரை இடிச்சிடுச்சு. அந்த இடித்ததில் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து செத்து போயிடுவாங்க. அந்த செத்து போனதுக்கப்புறமா அந்த வேனுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன பையன் தான் வந்து இப்போ அவன் அடித்து போட்ட ஒரு சின்ன பையன். அவனை தான் வந்து நம்ம இன்னைக்கு காப்பாற்ற போகிறோமா, இல்லைனா நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளேருந்து என்னெல்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி இந்த வீட்டிலேருந்து நம்ம தப்பிக்க போகிறோமான்ற நம்மளுக்கு தெரியல. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஏணி இருக்கே, இந்த ஏணி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போக போக உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஏறணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அட்டைப்பொட்டி தேவை. அதனால் அட்டைப்பெட்டியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மேலே போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த டெரஸ் மேலே குதிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து அந்த பக்கம் குதிக்கணும். இப்போ சர்றன்னு ஓடி போய் இங்கேருந்து அங்கே குதிச்சுன்னா, ஆனால் ரொம்ப ஓவராக குதிச்சிட்டிங்கன்னா அவன் வந்து படப்படன்னு அந்த பக்கம் போய் விழுந்துருவான். இப்போ வந்து இந்த கண்ணாடியை வந்து த்ரோ போட்டு உடைக்கிறான். டேய், என்னடா இது? ஏங்க நம்ம த்ரோ போட்டு கண்ணாடியை உடைப்பான்னு பார்த்தா இவன் என்னங்க கண்ணாடியை தாண்டி உள்ளே போட்டுன்னு இருக்கான். இது வந்து ரொம்பவே ஒரு அநியாயம். ஆனால் இந்த கேமில் வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த சின்ன பையன் வந்து நான் ரொம்பவே வெளியேற்றுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சின்ன பையன் வந்து சும்மா சும்மா கையில் இருக்க பொருளெல்லாம் வந்து அப்பப்போ தூக்கியே போட்டுருவான். நம்ம தூக்கி போடுற பட்டனே அமுக்க மாட்டோம். ஆனாலுமே வந்து இந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போட்டுருவான். அதுவும் இல்லாமல் இவனை வந்து இந்த ஸ்டெப்ஸு மேலாம் ஏற வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். முக்கியமாக இந்த அட்டைப்பொட்டி மேலெலாம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான் இவன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே குதிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அட்டைப்பொட்டியை தூக்கி இந்த ஃபஸ்ட்டு ஜன்னல் அடிக்கணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஜன்னல் மட்டும்தான் உடையும். அந்த செகண்ட் ஜன்னல் அடிச்சிங்கன்னா உடையாது. நம்ம போட்ட ஒரு டப்பா வந்து ஸ்ட்ரைட்டாக பட்டி கீழே வந்துச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து இது தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக என்னடா இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பட்டன் அமுக்குவோம். என்ன நடக்குது? இது ஏதோ இந்த ஒயர் போகுது. இந்த டோருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பட்டன் காட்டுது. சரி தூக்கி விடுவோம், ஒன்றும் கேட்கல. இங்கே ஒரு பட்டன் காட்டுச்சுங்க. இங்கே ஒரு அட்டைப்பொட்டி இருக்குது. இது வேணாம் நம்மளுக்கு இப்பொழுதைக்கு. அங்கே அந்த ஃபோட்டோ கிட்ட ஒரு பட்டன் காட்டுச்சு எனக்கு. என்னடா இது பட்டனு? என்ன பட்டன் இது? சரி டேய் என்னடா? அடப்பாவி, ஏதோ ஒரு பையனை வந்து அடைச்சி வைக்கும் போது ஓட்ட போட்ட பையன் இவன் வந்து கதவு கூட வாங்கி வைக்க காசு இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறான்னா ஃபோட்டோவை தூக்கி மாட்டியிருக்கிறான். இந்த ஃபோட்டோவை நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நம்மளை வந்து அந்த டோருக்குள்ளே போகவே விட மாட்டுது இந்த ஃபோட்டோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த அட்டை போட்டின்னு தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் இதுக்குள்ளே குதிச்சிடலாம். என்னடா இதுக்குள்ளே போக முடியல. சரி ஓகே, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போய் ஒரே ஜம்ப். அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பட்டனை தூக்கி விடுவோம். இது ஏதோ ஒரு ஒயர் கிட்ட போகுது. என்ன ஒயரு என்ன ஏதுன்னே தெரில. சரி நம்மளுக்கு இங்கே ஒரு சாவி கிடச்சிருக்குது. இந்த டோர் எதுக்குன்னு தெரில. ஒரு பச்சை கலரில் ஒரு பூட்டு இருக்குது. அதுக்கு மஞ்சள் கலரில் ஒரு சாவி கொடுத்துருக்கான். ஆனால் அதே இது அவன் வந்து அடைச்சி வச்ச பூட்டு மட்டும் சிகப்பு கலருக்கு சிகப்பு கலர் சாவி வச்சுருக்கான். அது என்னடா அது? சரி ஓகே, இப்போ இந்த சாவி சிம்பிள் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டை திறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சாவி சிம்பிளை தொடணும். அப்போ தான் வந்து நம்மளால் பூட்டை வந்து திறக்க முடியும். இப்போது இந்த கதவுக்குள்ளே வந்து அந்த ரெட் கலர் சாவி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து இந்த ரெட் கலர் சாவி எடுத்துப்போம். இது எதுக்குன்னா எங்க கீழே ஒரு கார் இருந்தது தெரியுமா? அந்த காருக்கான சாவியை வந்து நம்ம கையில் வச்சுருக்கோமே, இந்த சாவி தான். இப்போ வந்து நம்ம இந்த அட்டை டப்பாலாம் எடுத்துக்கலாம். எதுக்குடா அட்டை டப்பா? இந்த கேமில் வந்து ஒரு மேஜர் பார்ட் எது ப்ளே பண்ணோம் அப்படின்னா கிரானியில் வந்து எப்படி வந்து ஒரு மேஜர் பார்ட் வந்து ஷார்ட் கன் ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த கேமில் வந்து முக்கியம். ஹலோ நெய்பர் நம்மளை பார்த்துட்டான். கிரானியில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டா கிளை வந்து வரமாட்டாலோ அதே மாதிரி ஹலோ நெய்பர் வந்து நம்மளோட ரோடு சைடு வந்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து நம்மளை எதுவுமே பண்ண மாட்டான். அதுக்கு ரோடு நடுவில் நின்னிங்கன்னா வந்து பிடிச்சின்னு போயிடுவான். இப்போ வந்து கிரானி கேமில் ஷார்ட் கன் எப்படி ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி இதில் வந்து அட்டைப்பொட்டி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆக்ட் 1ல். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆக்ட் 2ஓ இல்லை ஆக்ட் 3ஓ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக விளையாடி போடுறேன். ஏன்னா விளையாடி போடுறதான நம்ம வேலை. ஓகே, இப்போ வந்து 4 பொருள் தான் பிக்கப் பண்ணிக்க முடியும். அதனால் ஒரு பொருளை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த மேக்னெட்டை எடுத்துகிட்டு இந்த மேக்னெட் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். இப்போ பின்னாடி பக்கம் போனீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கா. இந்த ஹோல்ஸ் வந்து அட்டைப்பட்டி போட்டு நம்ம வந்து அட்டைப்பட்டி மேலே கால் வச்சு ஒன்று ஒன்றா ஏறணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இவன் கொஞ்சம் ஹை ஜம்பே பண்ணுறான் இந்த பையன். அதனால் 3 அட்டை டப்பாவை போட்டு ஒரே அடியாக மேலே குதிச்சு இதை வந்து மேக்னெட்டை காட்டி மொத்தமாக எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். உள்ளே என்னடா இது? ஓகே, க்ரோபார் ஒன்று வந்து மாட்டியிருக்கு. இது நம்மளுக்கு வேணாம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கிடைக்குதா? இது என்னடா இது? வளைஞ்சு ஒரு இது இருக்குமா இருக்குது. இது நம்மளுக்கு வேணாம். இருங்க, இது நான் வந்து ஏதோ ஒரு கேமில் பார்த்துருக்கேங்க. இந்த பூட்டெல்லாம் திறப்பாங்கல்ல, சாவியே இல்லாமல் பூட்டு திறப்பாங்கல்ல, அந்த ஒரு வெப்பன். இப்போ இதை வச்சு வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அதுக்கு வந்து ஹலோ நெய்பர் வந்து நம்மளை பார்த்துடக்கூடாது. ஹலோ பக்கத்து வீட்டுக்காரரே பார்த்துட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்துட்டான். இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே பார்த்துட்டான் நம்மளை. இதோ வரான் பார்த்தீங்களா? நம்மளை வந்து நம்ம உள்ளே வரும்போதே அவன் வந்து ஜன்னல் வழியாக நம்மளை பார்த்துட்டான். முக்கியமான ஒரு வேலை என்னடா அப்படின்னு சொன்னியே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பூட்டு திறக்கிற ஒரு கருவியை வச்சு நம்ம வந்து ஒரு பூட்டை திறக்கணும். அதுக்குள்ளே வந்து ஸ்பேனர் இருக்கும். அந்த ஸ்பேனரை போட்டு நம்ம வந்து ஒரு ஏணி இருக்கும், பெருசாக ஒரு ஏணி. அதை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். மூக்கன் வந்து உள்ளே போயிட்டான். இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஓடி போயிட்டு தூங்குறான், நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். இப்போ டக்குன்னு வந்து இந்த பூட்டை திறந்துடலாம். தொரடா வரத்துக்குள்ளே தொரடா. ஐயோ, இதோ பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஸ்பேனர் இருக்கா. இந்த ஸ்பேனர் வந்து ரொம்பவே முக்கியம். எதுக்குன்னு சொல்கிறேன்.
இந்த ஸ்பேனர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்பேனர் இல்லாமல் வந்து இந்த கேமை ப்ளேவே பண்ண முடியாது. இந்த ஸ்பேனர் வந்து நம்ம மேக்னெட்டால் எடுக்க முடியாது. நம்ம தான் வந்து அந்த சாவி எடுக்கிற கருவியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் போய் நம்ம ஸ்பேனர் எடுக்க முடியும். இப்போ இந்த போல்ட்டை கழட்டிட்டீங்க அப்படின்னா இந்த லேடர் பிடிச்சி மேலே போயிடணும். மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக இது வழியாக குதிச்சிங்கன்னா நம்ம வந்து ரெட் கலர் கீ எடுத்துடலாம். நான் வந்து ரெட் கலர் கீ எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, இந்த குட்டி பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா அந்த ரெட் கலர் சாவியை தூக்கி எங்கேயோ போட்டான். நான் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் அந்த ரெட் கலர் சாவி எங்கடான்னு. அவன் எங்கேயோ தூக்கி போட்டான். அது பாருங்க, அந்த மேலேருந்து குதிச்சிங்கன்னா மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வருவீங்க. இந்த பாருங்க, இதான் அந்த ரூமு. மேலேருந்து நான் குதிச்சு இங்கேருந்தா சாவி எடுத்தேன். அந்த பையன் இங்கே தான் எங்கே தூக்கி போட்டான் டமால்னு. எங்கன்னு தேடுறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டுது எனக்கு. ஏன்னா அந்த ரெட் கலர் சாவி தான், அந்த ரெட் கலர் சாவி இருந்தால் தான் நம்மளால இந்த ஆக்ட்லேருந்து தப்பிக்க முடியும். இந்த ஃபோட்டோ வேறு போடுறான் அந்த பக்கம். ஐயோ, அந்த ரெட் கலர் சாவியை காணுமே. ஐயோ கிடைக்கணுமே ரெட் கலர் சாவி. சிகப்பு சாவியை காணுங்க. நானும் கீழே தேடுறேன், மேலே தேடுறேன், எங்கன்னே தெரியல. ஆனால் இங்கே தான் தூக்கி போட்டான் அவன் அந்த சிகப்பு சாவியை. என்னடா இது டேய், சிகப்பு சாவி எங்கடா? இது என்னன்னே தெரில. இது ஒரு வேளை அந்த பக்கத்து அந்த மூக்கன் வந்தானா அவன் மேலே போட்டான் ஒட்டிப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சிகப்பு சாவி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போது. சிகப்பு சாவி. அப்பா, அவ்வளோதாங்க. இந்த சிகப்பு சாவி வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த சிகப்பு சாவி வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான வேலை இதில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணோம். இதை வந்து திறந்துடலாம். ஓகே, இதை திறந்துட்டு நம்ம வந்து இப்போ அந்த சாவியை வந்து அவன்கிட்ட குத்துறக்கூடாது. அவன் மட்டும் பார்த்தான். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு, அதனால் நான் வந்து இப்படிக்காகவே ஓடிடுறேன்னு சொல்லிட்டு இப்படிக்காகவே வந்துட்டேன். திடீர்னு வந்து அந்த மூக்கம் வந்துட்டான். மூக்கம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா என் வீட்டுக்கு போயிட்டேன். ஐயையோ மூக்கம் வரான். இந்த பையன் சைலண்ட்டாக எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி அவன் வீட்லேயே இருக்கிறத விட்டு கொடுக்கறத சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறத விட்டு நான் போய் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி வந்து நிற்கிறான். இப்போ வந்து இந்த சாவியை போட்டு திறந்துடலாம். ஐயோ திறக்க மாட்டான். மூக்கம் பார்த்துட்டான். ஓடுறா. என்னடா இது? ஒரு வேளை நம்ம கேமை முடிச்சிட்டோமா? இது என்னடா இது, புது டோராக இருக்குது. நம்ம வந்து இதை திறந்தா ஹலோ நெய்பரோட வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் இது என்னங்க இது, சுற்றி செங்கலாக இருக்குது. என்னடா இது? சரி போவோம். இதுக்கு மேலே வழியே இல்லை. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது? என்னடா இங்கே வழியே இல்லையடா, எங்கடா போவேன் நான்? இது என்னடா இது, வாஷிங் மிஷின்? ஆடாடே, இந்த வீடை யாரா உன்னை கட்டி கொடுத்தா இப்படி சூப்பரா? எங்க கீழே ஒரு மேன்ஷனே நடத்தின்னு இருக்கிறாங்க. இவன் எப்படா டேய் மூக்கனுக்கு மூளை அப்படியே வலியுது போல. எப்படிதான் இப்படிலாம் யோசிச்சு கட்டுறான்னு தெரியல. இங்கே சுற்றி ஃபுல்லாக 3 பெயிண்டிங் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று உடையுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி தூக்கி போட. என்னங்க உடைய மாட்டுது, ஜன்னல் உடையலை. என்னடா இது, தூக்கி போடுறா. என்னங்க இது, ஜன்னல்லே உடைய மாட்டுது. இந்த கேண்டில் எதுக்குன்னு தெரியல. இது என்னடா இது? ஆடாடே, என்னடா இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டானுங்க. இங்கே எப்படிங்க இப்படி? அந்த வீடை பார்த்தா சின்னதாக இருக்குது. மொத்த வீடுமே இவன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கான். பேஸ்மெண்ட்டில் தான் வீடே இருக்குது. மேலே இருக்கிறதுலாம் சும்மா ஒரு ட்ராமா அது. மற்றபடி மொத்த கேமும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது மொத்த கேமும். சரி ஓகே, இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது. இங்கே இதை எப்படி திறக்கிறது? இங்கே ஒரு லிவர் இருக்குது. இந்த லிவரை பிடிச்சி தூக்கி பார்ப்போம். ஓகே, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு டிவி, ஒரு சோஃபா எல்லாமே இங்கே போட்டிருக்கிறான். எவ்வளோ காசு வச்சுருக்கான்னு தெரில. பையன் பயங்கர பணக்காரனாக இருப்பான் போல். சி, நான் கூட ஹலோ நெய்பரோன்னு நினச்சிட்டேன். நான் வந்து மூக்கம் வந்துட்டான், அதான் பயம்படுத்துறான்னு நினச்சேன். பார்த்தா மூக்கம் இல்லை, வேறு யாரோ தான். சரி, இந்த டோரை திறப்போம். எல்லா இடத்துலையும் ஒரு பைப்பு தாங்க போகுது, ஆனால் வேறு எதுவுமே இல்லை. எங்க மூக்க நிற்கிறான்னு நினைக்கிறேன். மூக்கனா அது? எங்க மூக்கம் இல்லைங்க, இது வேறு யாரோங்க. சி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வச்சு பயம்படுத்துறானுங்க. இங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி பயம்படுத்துகிறாங்க. இப்போ தாங்க ஞாபகம் வருது இந்த கேம் எப்படின்னா அது எனக்கே தெரியாது. இப்போ வந்து நம்ம இதை அமைக்க பார்ப்போம். அவ்வளோதான், எக்ஸிட் ஆகிடலான்னு என்னடா இது? என்னங்க திறக்க மாட்டுது. இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. இது வேறு இந்த எலும்பு கூட ஒரு பயமாக இருக்குது. இதை தூக்கி ஓரமாக போட்டுடலாம். ஏன்னா இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பதறுது. ஒரு வேளை அந்த மூக்கந்தான் வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது. அதனால் வந்து அதை தள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு சேர் இருக்குது, இதை தூக்கி போட்டுடலாம். தூக்கி அந்த பக்கம் போடு. அவ்வளோதான். இப்போ இந்த சேர் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து இந்த டோரை திறந்தா இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இங்கே என்னங்க இது செங்கலாக இருக்குது. இது தொட்டா என்னங்க ஃபோன் நின்றுச்சு.
எதுவுமே நவர மாட்டுது, மூவ் ஆக மாட்டுது என் ஃபோனு. அப்புறமா தான் நான் வந்து மறுபடியும் மொத்தமாக ஃபஸ்ட்லேருந்து விளையாடி மறுபடியும் வந்து அந்த செங்கலெல்லாம் நவுத்தி போட்டுட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். அதனால் அந்த செங்கலை தொட்டதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னு தெரில, அப்படியே கேம் லேக் ஆகி நின்றுச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து விளையாடி அட்டடப்பாலாம் போட்டு மறுபடியும் வந்தேன் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த டோர், இந்த டோர் தானே, இந்த டோர் தான். இந்த டோரை இந்த டோர் இல்லைங்க, ஆடாடா ஆடாடா இந்த டோரில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லிவர் ஓப்பன் பண்ணு, ஃபஸ்ட்லேருந்து விளையாண்டேன். இப்போ வந்து இந்த லிவரை ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்தால் இங்கே சோஃபா இருக்கும். அப்புறமா இப்படிக்கா ஒன்றா இங்கே ஒருத்தன் பயம்படுத்துகிற மாதிரி ஒருத்தன் நிற்பான். அந்த இருக்கான் பாருங்கள், பயம்படுத்துகிறான். இன்னொருத்தன் வந்து அங்கே அப்படியே நிற்பான், மூக்க மாதிரி நிற்பான் பாருங்களேன். அப்போ நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம். இப்போயாவது அந்த கதவு எப்படியாவது ஓப்பன் ஆயிடணும். ஏன்னா நான் வந்து அப்போ விளையாண்ட அப்போவே அப்படியே ஃபோன் அப்படியே லேக் ஆகி நின்றுச்சு. ஆனால் இந்த வாட்டி தயவு செஞ்சு ஓப்பன் ஆயிடணும். என்னடா இது, நம்மளால் இந்த ரூம்குள்ளே போக முடியல. இந்த சேர் வேறு இடிக்குது, தூக்கி போடலாம். ஆடாடே என்னடா இது, சேரை போ அந்த பக்கம், தூக்கி போடு. ஓகே, இப்போ இந்த கதவை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ வந்து இங்கே தாங்க, இந்த இதுதான் என்னங்க மறுபடியும் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. ஆடாடா மறுபடியும் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு இந்த ஃபோனு. மறுபடியும்லாம் நல்லா ஃபஸ்ட்டு விளையாட முடியாதே. கடவுளே தயவு செஞ்சு, எங்க கடவுளேன்னு சொன்னேன், செங்கல் உடச்சிக்கின்னு வந்துருச்சு. என்னடா சும்மா வச்சுருக்கீங்களாடா டேய். இவன் ஓட்டை போட்டால் அடைக்க மாட்டான் போல், எதுக்குடா அவ்வளோ காசு செலவு பண்ணுன்னு சொல்லி ஓட்டையாக இருக்க இடம்லாம் ஏதோ ஒன்று வச்சு அடைச்சி வச்சுருக்கிறான். இப்போ வந்து இந்த கதவு எதுக்குன்னு தெரியல. இந்த கதவு திறப்போம். இந்த கதவை திறந்தா மறுபடியும் அதே ரூம் வருது. சரி, இந்த கதவை திறந்தா மறுபடியும் சுற்றி அதே இடத்துக்கு தான் வரேன். இங்கே சேர் இருக்குது, அப்போ இது புது ரூம் தான். இப்போ இந்த சேரை எடுத்து இந்த சேரை எடுத்து அந்த ஓரமாக போட்டுட்டு மறுபடியும் இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டோருக்குள்ளே என்னங்க சுற்றி கேமராலாம் வச்சுருக்கான். இதுக்குள்ளே என்ன இருக்குது? சரி, ஜம்ப் பண்ணி பார்ப்போம். என்னடா இது, ஜம்ப்பு. ஆஹா, இந்த டோர் என்னது? இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டுது. இந்த டோர் என்னன்னு தெரில. இந்த டோர் ஓப்பன். இந்த டோர் என்னன்னு தெரில. என்னங்க சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வரேன். சரி, இந்த டோர் ஓப்பன் பண்ணு. இந்த டோர் என்னன்னு தெரியல. இந்த டோர் இங்கே ஒரு சேர் இருக்குது, இது ஒரு புது டோர்னு நினைக்கிறேன். ஓப்பன். என்னடா இது டேய். இங்கே அட்டைப்பெட்டியாக இருக்கே. எதுக்குடா அட்டைப்பெட்டின்னு கேட்டிங்கன்னா போக போக உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல, இந்த அட்டைப்பெட்டிலாம் ஒரு 4 எடுத்துக்கணும். 4 எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து அந்த செங்கல்லாம் தட்டி விட்டோம் தெரியுமா, ஒரு செவுரு. அந்த செவுருக்கிட்ட போயிட்டு இந்த டப்பாவெல்லாம் அடுக்கி அந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி இங்கே ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று வந்து கிறுக்கு. இது வேற பயமாக இருக்குது. எங்க ஐயோயோ, மூக்க வந்துட்டான். ஓடுறா. எங்க ஒரு செகண்ட் அப்படியே பதறிட்டேன். ஐயோ அப்பா, மூக்கன் சரியான ஆளு. மூக்கன் டக்குன்னு வந்து நின்னான். எப்பா மூக்கன், எப்பா எவ்வளோ ஸ்பீடாக வந்தாங்க அவன். டக்குன்னு அந்த டோரை திறந்துட்டு வந்து நிற்கிறான். நான் பேஸ்மெண்ட்டுக்கு வருவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து சீக்கிரமாக வந்து அந்த மூக்கம் போயிட்டான் அப்படின்னா இந்த அட்டை டப்பாவெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு அதை வந்து மேலே ஏறி அதுக்கப்புறமா அந்த பக்கம் குதிக்கிற ஒரு வேலை இருக்குது. இப்போ அந்த மூக்கெல்லாம் போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் மூக்கம் போன மாதிரி தெரில, ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது. இப்போ மூக்கம் வந்து மேலே போயிட்டு ஏதோ ஒரு ஃபோன் கால் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு சத்தம் வருது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டக்குன்னு இந்த அட்டை டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். மூக்கம் போயிட்டான். இப்போ வந்து டக்கு மூக்க போயிடு ஒளிஞ்சிக்கடா. என்னங்க இவன் என்னடா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான், இந்த பேஸ்மெண்ட்லேயே இருக்கானே இவன். இந்த பேஸ்மெண்ட் விட்டு போக மாட்டான் போல், ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். மூக்கம் போயிட்டானா நம்ம வந்து இந்த டப்பாவை தூக்கிட்டு போயிட்டு பின்னாடி பக்கமாக போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஜென்ரேட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸிட்டோட டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ வந்து மூக்கம் போயிட்டான் தான் நினைக்கிறேன். சுற்றி முற்றி பார்த்தாலும் அவன் சத்தமும் எதுவும் கேட்கல. அதனால மூக்கம் போயிட்டான்ற ஒரு நம்பிக்கையில் இங்கேருந்து நவுறலாம். ஓகே, மூக்கம் வந்து மேலே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அட்டை டப்பாவெல்லாம் தூக்கிட்டு அந்த பக்கம் ஓடிடலாம். இப்போ தாங்க புரியுது, அவன் வந்து நம்ம எப்போ அட்டை டப்பா எடுப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணுறான் போல். அப்போ தான் வந்து அவன் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி மூக்கம் ஓடான், டப்பன்னு ஓடி வந்தான். ஓகே, இப்போ வந்து நெய்பர் வந்து இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிடலாம்னா டக்குன்னு ஓடி போயிட்டு இங்கே தாங்க எங்கேயோ ஜென்ரேட்டர் இருக்கும், இந்த டோர் வழியாக தான் வந்திருக்கான். இந்த பக்கம் ஓடணும், ஏன்னா அங்கே ஒருத்தன் நிற்பான். இந்த செக் பாயிண்ட்டு. சரி, இப்போ இங்கே நிற்கிறான். இவனை வந்து அப்படிக்கா தள்ளி விட்டுட்டு இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
என்னடான்னு கேட்டிங்கன்னா தப்பா போய் டப்பாவை போட்டு வச்சிருக்கேன். இதோ பாருங்க, நான் எவ்வளோ டப்பா வந்து இங்கே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நான் இது மேலே ஏறிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இது கரெக்டான ரூட்டான்னு கேட்டிங்கன்னா இது கரெக்டான ரூட்டு கிடையாது. முக்கியமான ரூட்டு வந்து இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து குதிச்சு அந்த பக்கம் போய் அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அடைச்சிருக்கிற ஏரியாவுக்கே 8 டப்பா போட்டு மேலே ஏறி நிற்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பிளேயர் பாருங்க. அப்போது ஓகே, இப்போ வந்து இன்னொரு டப்பா மட்டும் போடணும். இங்கே ஒரு டப்பாவை வச்சு இங்கேருந்து குதிச்சா நம்ம வந்து அந்த சைடு போய் அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டப்பாவை வைக்கிறதுக்குள்ளே எப்பா. ஓகே, இப்போ இந்த டப்பாவை வெயிடா, இந்த டப்பாவை எல்லாத்தையும் தட்டி விட்டான்டா. டப்பாவை வைக்கிறதும் இவனை வந்து ஜம்ப் பண்ண வைக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கேமில். ஓகே, இப்போ இந்த ஒரு டப்பா 1, ரெண்டாவது டப்பா 2, அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு டப்பா மட்டும் வச்சுட்டானா நல்லாயிருக்கும். நாலாவது டப்பா தூக்கி போகிறான். சூப்பருங்க, அவ்வளோதான். 4 டப்பா வச்சாச்சு. இப்போ ஓடி போய் ஒரே ஜம்ப்பு, அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பட்டனை அமுக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பவர் போயிடும். பவர் போயிடுச்சுன்னா அந்த எக்ஸிட்டோட கிரில்லை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கேருந்து எப்படி நான் வெளியே போவேன்? இங்கேருந்து எப்படா வெளியே போகிறது? டப்பா வேறு கலெக்ட் பண்ண முடியல. இங்கே பாருங்க, ரூட் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ரூட் எடுத்துடலாம். எட்ரா குதிரா, அவ்வளோதாங்க. சூப்பரு. நம்ம வந்து அவ்வளோதான், இந்த டோரை திறந்தாச்சு. இதுதான் வந்து எக்ஸிட் டோர். இதோட ஆக்ட் 1 கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், நம்ம தப்பிச்சாச்சு. டே என்னடா இவன் மூக்க ஓடுறா. அடாடா, என்னங்க இங்கே ஒரு 3 பூட்டு இருக்குது. அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டனேடா. அவ்வளோதான், நம்ம வந்து ஆக்ட் 1 முடிச்சாச்சு. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரெட் ஜோன். பாய் பாய், டேக் கேர்.